ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காலேஜ் போகிறதுக்கான போதிய நேரம் அல்லது போதுமான வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தொலைதூர கல்வி மூலிமா டிகிரி வாங்கிக்கலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் நம்மளுடைய ஸ்டடி சென்டர் மூலிமா அட்மிஷன் போட்டுட்ருக்கோம்ப்பா. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்றிதழ், அதுக்கு வந்து எனக்கு ஒரு தமிழ் டிகிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொமோஷனுக்காக வேணும் சார் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் 12th முடிச்சிட்டேன் சார், காலேஜ் போக முடியல, நான் டிகிரி வீட்டில் இருந்தே பண்ணணும், காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, ஸோ ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தொலைதூர கல்வியை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் யூஜி கோர்ஸ் அவங்க முடிச்சிருவாங்க. பிஜி கோர்ஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக போய் பண்ண முடியாது அவங்களால. இந்த தொலைதூர கல்வி மூலிமா அவங்களுடைய பிஜி கோர்ஸஸை முடிச்சிருவாங்க. அது போக எம்பிஏ எம்சிஏவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தாராளமாக அதுலேயுமே அட்மிஷன் போட்டுக்கலாம். நிறைய மாணவர்கள் எம்பிஏக்கான அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சில மாணவர்கள் எம்சிஏலையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலும் கொடுக்குறோம். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அந்த வகையில் அழகப்பா யூனிவர்சிட்டி மூலிமா தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டிகிரி வாங்கிக்கலாம். இந்த டிகிரி போட்டித் தேர்வுகள் அல்லது வேறு எந்த எலிஜிபிலிட்டிக்குனாலும் நீங்கள் தாராளமாக ரெகுலர் சர்டிஃபிகேட், ரெகுலராக போய் படித்து வாங்குகிற டிகிரி எந்தெந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போலவே இந்த தொலைதூர கல்வி மூலிமா படிக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலிமா வாங்கக்கூடிய டிகிரியும் நீங்கள் தாராளமாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பல வருடங்களாக நிறைய மாணவர்கள் இணைஞ்சு படிச்சுட்டு வராங்க. நம்மளுடைய ஸ்டடி சென்டர் மூலமாகவும் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டிகிரி வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக பிடிஎஃப் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதோடைய எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சிருக்கணும். டிகிரி பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் இன் அழகப்பா யூனிவர்சிட்டி மேக்ஸிமம் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா 3 years டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 2 years ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்மக்கிட்ட நம்ம ஸ்டடி சென்டரில் என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அதோட எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதாவது நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், டியூரேஷன், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, பிகாம் அதோட எலிஜிபிலிட்டி சைடில் பார்த்துக்கோங்கப்பா. பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் தென் அதுக்கப்புறம் பிஜி கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எம்எஸ்டபிள்யூ, தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, தென் எம்சிஏ, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, எம்காம், எம்பிஏ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்எல்ஐஎஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிஎல்ஐஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ், அது 1 year டிப்ளமோ தான் இங்கே அவைலபிள். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1 year டிப்ளமோ மட்டும் தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 months சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ தாராளமாக அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் அனுப்புவாங்க.